புதன்கிழமை 30ஆம் தேதி ஜூலை மாதத்துல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆண்டவருடைய நலமான பொற்கரங்கள் உங்கள் மேல் இருக்கிறது, உங்கள் மேல் எப்பவும் இருக்கும். இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கீங்க, என்னைக்குமே நீங்க நல்லா இருப்பீங்க. நாம நல்லா இருக்கிறதுனால ஆண்டவர் நம்ம கூட இல்லைங்க. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனால தான் நம்ம ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் நான் உறுதியா சொல்றேன், ஆண்டவர் உங்க கூட இருக்கிறதுனால நீங்க இன்னைக்கு ரொம்ப நல்லா இருப்பீங்க, என்னைக்குமே நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்களும் சொல்லுங்களேன், நான் இன்னைக்கு நல்லா இருப்பேன். இந்த ஜூலை மாதம், இந்த 30ஆம் தேதி, இந்த புதன்கிழமை என் வேலை நல்லா இருக்கும், என் பயணம் நல்லா இருக்கும், என் படிப்பு நல்லா இருக்கும், என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, என் குடும்பம் நல்லா இருக்கும், என் உடல்நிலை ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சொல்லுங்களேன் அன்பு மகனே, அருமை மகளே, அன்பான பிரதர், அருமையான சிஸ்டர், சொல்லுங்களம்மா, கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க. நான் நல்லா இருப்பேன், எங்க கணவர் நல்லா இருப்பாரு, எங்க மனைவி நல்லா இருப்பாங்க, எங்க குழந்தைங்க நல்லா இருப்பாங்க, என் வாழ்க்கை நல்லா இருக்கும், இன்னைக்கு என்னுடைய பயணம் நல்லா இருக்கும், இன்னைக்கு என்னுடைய ஊழியம் நல்லா இருக்கும், இன்னைக்கு என்னுடைய பிசினஸ் நல்லா இருக்கும் என்று இப்படிப்பட்ட வாக்குகளை நீங்கள் சொல்லி ஆரம்பியுங்கள். ஏன்னா ஆண்டவர் உங்க கூட இருக்காரு. அதனால நிச்சயமா, கன்ஃபார்மா, உறுதியா சொல்ல முடியும், நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் கூட இருக்காரா? எங்க பார்க்க முடியலையே, ஒரு உருவமாகவோ, ஒரு தோற்றமாகவோ, ஒரு சுரூப வடிவிலோ இல்லையே, இருக்காரா என்ற கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். நான் சொல்லட்டுமா? God is working. கடவுள், கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்காக கிரியை செஞ்சிட்டு இருக்காருங்க. நீங்க நல்லா இருக்கிறதுக்கு, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு, உங்க குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு, உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கிறதுக்கு அவர் கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அதனாலதான் நான் சொல்றேன், தைரியமா சொல்லுங்க, நாங்க நல்லா இருப்போம். வேத புஸ்தகத்துல எஸ்தர் அப்படின்னு ஒரு புக் இருக்குங்க. அந்த புத்தகம் ஃபுல்லா நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ற வார்த்தை இருக்காதுங்க. தேவன் என்ற வார்த்தையோ, ஆண்டவர் என்ற வார்த்தையோ, அல்லது யூதர்கள் சொல்லக்கூடிய யெகோவா என்ற தேவ நாமங்களோ அந்த புஸ்தகத்துல இருக்கவே இருக்காதுங்க. ஆச்சரியமா இருக்கும், என்னடா இது, வேதத்துல தேவனுடைய பெயரே இல்லாத ஒரு புஸ்தகமா, கர்த்தருடைய பெயரே இல்லாத ஒரு புஸ்தகமா என்ற கேள்விகள் நமக்கு எழும்பலாம். புஸ்தகத்துல பேர் இல்லை, ஆனா புஸ்தகம் முழுவதும் கர்த்தருடைய அதிசயங்கள் கலக்கப்பட்டிருக்கிறது. புத்தகங்கள் முழுவதும் ஒவ்வொரு வசனங்களும், ஒவ்வொரு எழுத்தின் உறுப்புகளுக்குள்ளாக தேவன் நல்லவர் என்பது காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் எஸ்தரின் புஸ்தகம். வெளியே ஷோ பண்ற மாதிரி அவருடைய நாமமோ, அவருடைய பெயரோ, உருவமோ இல்லாம இருக்கலாம். ஆனா behind the screen, திரை மறைவில் தேவன் கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு உங்க லைஃப்ல அவர் இருக்கிறாரா என்ற மாதிரி சில சந்தேகங்கள் இருக்கலாம். பயப்படாதீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நிச்சயமாவே இருக்கிறார். உங்க கூட இருக்கிறார், உங்க வீட்டுல இருக்கிறாரு, நம்புங்க. உங்க பெட்ரூம்ல இருக்கிறாரு, நம்புங்க. உங்க ஹால்ல இருக்கிறாரு, நம்புங்க. நீங்க சமைக்கிற சமையல் அறையில உங்க கூட தான் இருக்கிறாரு, நம்புங்க. உங்க வராண்டாவுல, உங்க வீட்டை சுற்றிலும் அவர் இருக்கிறாரு, நம்புங்க. நீங்க நம்ப ஆரம்பித்தால், ஒருவேளை நான் சொல்றேன், வெளியரங்கமா பெருசா நீங்க பார்க்க முடியாம இருக்கலாம், ஆனால் அவருடைய கிரியைகளை நீங்கள் காண்பீர்கள். ஒரு காஃபி, பெஸ்ட் காஃபி நீங்க குடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு சுகர், சர்க்கரை ரொம்ப முக்கியமா தேவைப்படுது பாருங்களேன். அந்த சர்க்கரை என்ற பொருளை நீங்க காஃபில போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்க, கலந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சர்க்கரையை உருவமாகவோ, ஒரு வடிவமாகவோ, ஒரு பொருளாகவோ நீங்க பார்க்க முடியாது. ஆனா இப்ப காஃபி குடிச்சு பாருங்க, அந்த சர்க்கரையினுடைய வடிவம், அந்த சர்க்கரையின் உருவம், அந்த சர்க்கரையினுடைய நிறம் இப்போ ருசியான ஒரு கலவையாய் மாறி இருக்கும். இப்போ ஒரு உப்பு எடுத்துக்கோங்க, அது ஒரு உருவமா இருக்கும், அது ஒரு வடிவமா இருக்கும், அதுல ஒரு சாரம் இருக்கும். ஆனா நீங்க அதை அனுதினமும் உண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள்ல
ஒரு குழம்பு பதார்த்தத்துல நீங்க ஆட் பண்ணி விட்டுருங்க, அதை நீங்க பார்க்க முடியாது. உப்பு என்ற வடிவத்தை பார்க்க முடியாது, ஒரு உருவத்தை பார்க்க முடியாது. ஆனா அதனுடைய சுவையை உங்களால் அனுபவிக்க முடியும், அதனுடைய செயல் வெளிப்பாட்டை உங்களால் ருசிக்க முடியும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், நீங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில் அவர் கலந்திருக்காருங்க, உங்க தோற்றத்தில் அவர் கலந்திருக்காருங்க, உங்க குடும்பத்தில் அவர் கலந்திருக்காருங்க. உங்கள் வாழ்வின் பயணத்துல உங்களோடு கூடவே உயிரோடு உயிராக அவர் ஒட்டிக்கிட்டு இருக்காருங்க. உங்கள் உடலோடு உடலாக, உங்கள் உணர்வோடு உணர்வாக, உங்கள் உணர்ச்சியோடு உணர்ச்சியாக, உங்கள் முழு ஆன்மாவுக்குள்ளாக அவர் நிறைஞ்சிருக்காருங்க. அதனாலதான் நான் சொல்றேன், அதனுடைய ருசியை நீங்க இன்னைக்கு பாப்பீங்க. எப்படி உங்களை நல்லா வச்சுக்க போறாரு, உங்களை சூப்பரா வச்சுக்க போறாரு, உங்களை சமத்தியா வச்சுக்க போறாரு, பெஸ்டா வச்சுக்க போறாரு. மேன்மையான நிலையில் உங்களை வைத்து கனப்படுத்தி அவர் உங்களை ஆஸ்வதிக்க போறாரு. அதனால ஆண்டவர் வடிவத்தில் இல்லையே, உருவத்தில் இல்லையே, அவர் இருக்காரா இல்லையா என்ற குழப்பமே உங்களுக்கு வேணாம். எஸ்தரின் புஸ்தகத்தை நினைச்சுக்கோங்க, அவருடைய எழுத்தின் பிரகாரமான நாமம் பெயர் இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த புஸ்தகம் முழுவதும் அவருடைய செயல்கள். என்ன நடந்தது? வேதம் சொல்லுகிறது, எஸ்தரின் புஸ்தகம் 1 அதிகாரம் 1 ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின் படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கின்ற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகஞ்சர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களோ, அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகஞ்சரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. இன்னைக்கு காரியம் நன்மையா முடியும். உங்களுக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்கள் உயிரோடு உயிராய், உடலோடு உடலாய், உறவோடு உறவாய், வாழ்வோடு வாழ்வாய், உணர்ச்சியோடு உணர்ச்சியை கலந்த தெய்வம் உங்களோடு கூடவே இருக்கிறதுனால உங்க வாழ்க்கை பாதுகாப்பின் வாழ்க்கையாக, சம்பூர்ண வாழ்க்கையாக, ஆசீர்வாதமான வாழ்க்கையா. நான் நினைச்சு கூட பார்க்கல இத்தனை சந்தோஷங்கள், நான் நினைச்சு கூட பார்க்கல இத்தனை இன்பங்கள், நான் நினைச்சு கூட பார்க்கல இத்தனை பாதுகாப்புகள், நான் நினைச்சு கூட பார்க்கல எல்லாம் எனக்கு ஃபேவரா மாறிச்சுன்னு நீங்க சொல்லக்கூடிய ஒரு நாளாய் இந்த நாள் உங்களுக்கு அமையும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, காரியம் மாறுதலாய் முடிந்தது. தேவ பிள்ளைகளை வதைக்க, வாதிக்க, வீழ்த்த, அழிக்க சத்துருக்கள் எத்தனிக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. எந்த நாளிலே எதிரிகள் தேவ பிள்ளைகளை அழிக்க வேண்டும் என்று எண்ணினார்களோ, அதே நாளிலே தேவன் எதிரிகள் மத்தியில் தமது பிள்ளைகளுக்கு பெரிய பாதுகாப்பை தந்தார். இந்த நாள்ல யாராச்சும் உங்களுக்கு தீமை செய்யணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய திட்டங்களை ஆண்டவர் அவமாக்கி அந்த சத்துருக்கள், எதிரிகள் கண்களுக்கு முன்பதாகவே உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிந்து நீங்க கொண்டாட்டமா, கம்பீரமா, மகிழ்ச்சியை அடைந்து சந்தோஷப்பட்டு களி கூறக்கூடிய அளவுக்கு நல்ல நல்ல காரியங்கள் உங்க லைஃப்ல நடக்கும். தீமை நன்மையாய் மாறும், எதிர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாய் மாறும், வருத்தங்கள் நல்வாழ்வாய் உங்களுக்கு மாறும். கர்த்தர் உங்களுக்கு சகல காரியங்களையும் நன்மையாக, ஃபேவராகவே உங்களுக்கு மாத்தி கொடுப்பார். நீங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு சகோதரி வி சாந்தி, அவங்க இன்னைக்கு பிறந்த நாள் காண போறாங்க. அதுபோல திருமண ஆண்டுகள் காணக்கூடிய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். உங்களுடைய விசேஷமான நாளாய் இந்த நாள் இருக்குமேயானால் உங்களுக்காக பிரத்யேகமாக நாம் ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகிறோம். இந்த ஜூலை மாதம் 30ஆம் தேதி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் வலக்கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிப்பீராக. வாழ்க்கை மோசமா போயிருமோ, எதிரிகள் இப்படி இருக்காங்களே, ஆண்டவர் இருக்காரா என்ற சந்தேகங்கள் வலுக்கிறதே என்று பல மனக்குழப்பத்திலும் உடைய பிள்ளைகள் இருப்பார்களே, ஆனால் இன்றைக்கு வலக்கரம் நீட்டி உடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதியும் ஐயா. தீமையான விஷயங்கள் நன்மையை மாறுவதை இன்றைக்கு காண்பார்களாக. இன்றைக்கு உடைய பிள்ளைகளை நீர் வளமாய், நலமாய், மேன்மையாய், மேன்மைப்படுத்தி கனப்படுத்த போவதை உடைய பிள்ளைகள் அனுபவிப்பார்களாக, ஆசீர்வற்று வாழ்ந்திருப்பார்களாக. இன்றைய நாளிலும் பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற அருமை சகோதரர்கள், சகோதரிகளை தேவனாகிய கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து நன்மைகளால்
நீர்முடிக்கு பிள்ளைகளுக்கு தந்த நாட்களையும் வருடங்களையும் முடிசூட்டுவீராக. சகல வளனோடு நலனோடு மேன்மையோடு நிறைவோடு சம்பூர்ணத்தோடு உடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கும்படிக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய வல்ல நல்ல நாமத்தினால உடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நல்லா வாயை திறந்து சொல்லுங்க, இன்னைக்கு நாங்க நல்லா இருப்போம்னு சொல்லி. நிச்சயமாவே நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.